வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம 25/9/2024 நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலாவதாக இந்த வீடியோக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். முதலாவதாக, மத்திய அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பு படிப்பு மையம் அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு படிப்பு மையத்தை இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்காக சென்னையில் ஒரு சிறப்பு படிப்பு மையத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கு தயாராகக்கூடிய 1000 பேருக்கு மாதம் 7500 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருது. இந்த வருடம் இந்த திட்டத்தோட தொடக்கமாக 13 பேருக்கு 7500க்கான காசோலையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. மத்திய அரசோட தேர்வாணைய போட்டித் தேர்வுகள், ரயில்வே தேர்வுகளுக்கான கட்டணமில்லா உறைவிட பயிற்சிக்கு 300 மாணவர்களும், நான் முதல்வன் வங்கி பணிகளுக்கான தேர்வுகளுக்கான பயிற்சிக்கு 700 மாணவர்களும் தேர்வு செய்யப்பட இருக்காங்க. அவங்களுக்கு சென்னை, சேலம், விருதுநகர் மாவட்டங்களில் 6 மாதங்கள் உறைவிட பயிற்சி கொடுக்கறதுக்காக கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு தங்கத்தர சான்று விருது. கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு பசுமை கட்டடத்திற்கான தங்கத்தர சான்று கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுக்கிட்ட அதற்கான சான்றிதழை இந்திய பசுமை கட்டட கவுன்சில் தலைவர் அஜித் குமார் ஜோடியா செவ்வாய்க்கிழமை கொடுத்திருக்காரு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு கிண்டியில் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கடந்த 2021 ஜூன் 6 முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து 240.54 கோடி மதிப்பீட்டில் அந்த மருத்துவமனை கட்டப்பட்டு அதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2023 ஜூன் 15 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த மருத்துவமனை கட்டுமானங்கள் எல்லாமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதன்படி பசுமை தர சான்றிதழ் கிடைச்ச கட்டுமான பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருது. நீர் சிக்கனத்திற்கான கட்டமைப்புகள், நீரை மறுசுழற்சி செய்யக்கூடிய வசதிகள் அங்கே இருக்குது. இதை தவிர மின் சிக்கனத்திற்கான கட்டமைப்பு, இயற்கை சூழல், தாவரங்கள், பூச்செடிகள் என உலக தரத்தில் கட்டடமாக இந்த கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கு. அதற்காகத்தான் தங்கத்தர சான்று கொடுத்துருக்காங்க. பசுமை கட்டடத்திற்கான தங்கத்தர சான்று கொடுக்கப்பட்டிருக்கு. இலங்கை பிரதமர் ஆனார் ஹரிணி அமரசூரிய. இலங்கையோட புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியோட முக்கியமான தலைவரும் சமூக ஆர்வலருமான ஹரிணி அமரசூரிய செவ்வாய்க்கிழமை பொறுப்பெடுத்துக்கிட்டார். அவரோட வயது 54. அவருக்கு புதிய அதிபர் அனுரகுமார திசாநாயக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. ஹரிணி இலங்கையோட 3வது பெண் பிரதமர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் மு. மேத்தா, பாடகர் பி. சுசீலாவுக்கு கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுகள் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவையொட்டி கவிஞர் மு. மேத்தா, பாடகி பி. சுசீலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தலைமைச் செயலகத்தில் தபால்கள் எண்மமயமாக்கப்படும், காகித வடிவம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய தபால்கள் அனைத்தும் டிஜிட்டலைஸ் பண்ண போகிறாங்க. தபால் பிரிவிலேயே அது டிஜிட்டலைஸ் பண்ணுறதுனால தலைமைச் செயலக அரசு துறைகளுக்குள் தபால்கள் இனி காகித வடிவில் இருக்காது. தபால்காரர்கள் கூறிய நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய தபால்கள் எண்மமயமாக்கப்படுறதுனால தலைமை செயலகத்தோட அரசு துறைகள் அலுவலகத்தில் செயல்பட்டுக்கிட்டு வந்த மினி தபால் அலுவலக நடைமுறை அப்படிங்கிறது இனிமே இருக்காது. சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை பதிவாளராக எஸ். அல்லி அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை பதிவாளராக சென்னை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். அல்லி நியமிக்கப்பட்டிருக்காங்க. முதலாவது, மத்திய அரசோட போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பு படிப்பு மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. எங்களான சென்னை, சேலம், விருதுநகர் மாவட்டங்களில் 6 மாதங்கள் உறைவிட பயிற்சி இது கொடுக்கப்படுது. கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு தங்கத்தர சான்று விருது அறிவிச்சிருக்காங்க. இலங்கை பிரதமர் ஆயிருக்காரு ஹரிணி அமரசூரிய. கவிஞர் மு. மேத்தா, பாடகர் பி. சுசீலாவுக்கு கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தலைமை செயலகத்தில் தபால்கள் இனிமேல் எண்மமயமாக்கப்படும், காகித வடிவம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.